வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். கத்தார் மன்னர் நாளை இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தனியார் இணையதளம் முடக்கம். பாஜகவின் பாசிச தன்மைக்கு இது எடுத்துக்காட்டு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். நடிகர் சத்யராஜின் மகளுக்கு திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் பொறுப்பு. திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. 80 கோடி மக்களுக்கு நாங்கள் உணவு அளிக்கிறோம். அமெரிக்க செனட் உறுப்பினருக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். திபெத்தில் நிலநடுக்கம் ரிக்டரில் 4.4 பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்தார். டெல்லி ரயில் நிலையத்தில் நேற்று இரவு திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 18 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிதி உதவியை ரயில்வே அறிவித்துள்ளது. கும்பமேளா செல்வதற்காக டெல்லி ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் பயணிகள் திரண்டனர். இதையடுத்து 13 மற்றும் 14வது பிளாட்பார்ம்களில் கூட்ட நெரிசல் அதிகமானது. அப்போது ரயிலில் ஏற பயணிகள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 18 பேர் பலியாகினர். பலர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரயில்வே நிர்வாகம் இதுகுறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளது. மேலும் படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் மற்றும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தியா வருகிறார். இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் கத்தார் மன்னருக்கு 18ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்படும் என்றும், அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் கலந்துரையாடுவார் என்றும், அப்போது மன்னருக்கு விருந்து அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. பின்னர் கத்தார் மன்னர், பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இதழியலில் 100 ஆண்டு காலமாக இயங்கி வரும் தனியார் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் என்றும், பாஜகவின் பாசிச தன்மைக்கு இது எடுத்துக்காட்டு, முடக்கப்பட்ட தனியார் இணையதளத்துக்கு உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என முதல்வர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு நிதியளிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு பிளாக்மெயில் செய்வதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன், மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கலாம் எனவும், எங்கள் வீட்டு குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் 3வது ஒரு இந்திய மொழி என மும்மொழிகள் கற்பிக்க கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் ஒரவஞ்சனை எனவும், பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறுகிறாரா எனவும் கூறியுள்ளார். மேலும் தற்போது 2025ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 1960களின் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் சத்யராஜ் மகள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சத்யராஜ். இந்த நிலையில் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா கடந்த 19ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவரது முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் கட்சியில் சேர்ந்த ஒரு மாதத்திற்குள் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் திவ்யாவுக்கு திமுகவினர் பலரும் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது எனவும், மத்திய அரசிடமிருந்து கல்விக்கான நிதியை பெறுவதற்கு தமிழக முதல்வருடன் கலந்து பேசி நீதிமன்றத்தை அணுகுவதா இல்லையா என முடிவெடுப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இஸ்ரோவில் பணிபுரியும் நாராயணன் உள்ளிட்ட பலரும் தமிழக அரசு பள்ளியில் பயின்றவர்கள்தான். இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் தமிழ் வழி பயின்ற மாணவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்து வருகிறார்கள் எனவும், சம்பந்தமே இல்லாமல் மும்மொழி கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வற்புறுத்துவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த சமகர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட 20 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அந்த 20 ஆப்ஜெக்டிவ்ஸ்ல ஏறத்தாழ 20க்கு 20 டாப்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அந்த 20ல் 19 டாப்ல இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆனால் அதில் 20ல் வெறும் 8 மட்டும் டாப்ல இருக்கிற குஜராத். அந்த 20ல் 3 இடத்துல மட்டும் இருக்கின்ற உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். அந்த 20ல் வெறும் 2 இடத்துல டாப்ல இருக்க பீகார். என்ற எல்லாத்துக்குமே நீங்கள் பணம் ஒதுக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு நீங்கள் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீர்கள். ஆக இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களை மிரட்டி கிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்கணும் நீங்கள் பார்க்குறீர்கள். அதனால் மறந்து விடாதீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுக்கு வர வேண்டிய எங்களுடைய பணம் 2152 கோடி ரூபாயை யார் பெற்று தந்தாலும் அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் என்பது அது எங்களுக்காக இயக்கத்திற்கான பணம் அல்ல. அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இன்று 3வது முறையாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி சார்பில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1030 காளைகள், 500 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். களத்தில் நின்று விளையாடும் காளையின் உரிமையாளருக்கும் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் தங்க நாணயம், சைக்கிள், மிக்சி உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் வருகை தந்து ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து ரசித்தனர். ராமேஸ்வரத்தில் தமிழக மீனவர்கள் கைது நடவடிக்கையில் மத்திய அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது மிகுந்த வேதனை அளிப்பதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட திமுக சார்பில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மீனவர்கள் கைது நடவடிக்கையில் மத்திய அரசு இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காதது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். இதில் மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ, நவாஸ் கனி எம்பி, மீனவர் சங்க பிரதிநிதிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்தியாவிலேயே அதிக வரிகளாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள மிரட்டுநிலை, ஓனாங்குடி, தெற்கு நெல்லிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடங்கள் மற்றும் கலையரங்கம், பகுதி நேர அங்காடி உள்ளிட்டவைகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் உள்ள தாய்மார்களின் துயரத்தை போக்குகின்ற வகையில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எனவும், இன்று அது உலகத்திற்கே வழிகாட்டுகிற திட்டமாக அமைந்துள்ளது எனவும் கூறினார். தொடர்ந்து
பேசிய அவர், இந்தியாவிலேயே அதிக வரிகளாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது எனவும், நாம் 100 ரூபாய் கொடுத்தால் மத்திய அரசு 27 ரூபாய் திருப்பித் தருகிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 100 ரூபாய் கொடுத்தால் 227 ரூபாய் திருப்பித் தருகிறார்கள். இதுதான் மத்திய அரசின் பாரபட்சம் எனவும் கூறினார். களத்திற்கே வராதவருக்கு கேட்காமலேயே பாதுகாப்பு வழங்கப்படுவதில் இருந்தே பாஜகவிற்கும் தாவேகாவிற்கும் உறவு இருப்பது தெரிகிறது என அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியுள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் நண்பர்கள் அறப்பணி இயக்கம் சார்பாக போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 5000 பேர் கலந்து கொண்ட மாரத்தான் நடைபெற்றது. இதனை அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சிறியவர், பெரியவர், மாற்றுத்திறனாளி என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து துவங்கி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தையே வந்தடைந்தனர். இதில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தாமு அன்பரசன், போதைப் பொருட்கள் இளைஞர்கள் மத்தியில் ஊடுருவி இளைஞர்கள் கெட்டுப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போதையில் இருந்து இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், களத்திற்கே வராதவருக்கு கேட்காமலேயே பாதுகாப்பு வழங்கப்படுவதில் இருந்தே பாஜகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் உறவு இருக்கிறது என்று தெரிவதாக கூறினார். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இன்றைக்கு போதை பொருள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஊடுருவி இளைஞர்கள்லாம் கெட்டு போகிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள், தமிழ்நாட்டில் இந்த போதை ஒழிப்பிலிருந்து பொதுமக்களை குறிப்பாக இளைஞர்களை பாதுகாத்து வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. போன 10 வருஷத்துல ஆரம்பிச்சது. கடந்த 10 வருஷத்துல யாருன்னு இருந்தா உங்களுக்கு தெரியும். இதை வந்து ரொம்ப தடுக்க முடியும். இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆந்திராவில் மற்ற மாநிலங்களை வந்து இன்னைக்கு இவ்வளவு கஞ்சாவை பிடிச்சோம், இவ்வளவு கஞ்சாவை பிடிச்சோன்ற மாதிரி தொடர்ந்து டிவில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை முழுவதுமாக தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய அரசு அதற்கான பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டு. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்துக்குள்ளானது. தமிழ் சினிமாவின் முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவரான யோகி பாபு ஹீரோவாகவும் பல படங்களில் நடித்து வருகிறார். சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளியான பேபி அண்ட் பேபி திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை 3 மணியளவில் நடிகர் யோகி பாபு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் நெடுஞ்சாலை நடுவே உள்ள தடுப்பு மீது ஏறி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நடிகர் யோகி பாபு எந்த காயங்களும் இன்றி உயிர் தப்பினார். பின்னர் அந்த இடத்திற்கு வேறு காரை வரவழைத்து யோகி பாபு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மணலி புதுநகர் அருகே தொழிற்சாலையில் பயோகேஸ் வெடித்து சிதறியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை மணலி சின்னசேக்காடு பகுதியில் இயங்கி வரும் ஸ்பேக் பேலன்ஸ் போர்டு எனும் தொழிற்சாலையின் பயோகேஸ் வெடித்து சிதறியதில் விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் விபத்தில் சிக்கிய 2 நபர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தொழிற்சாலையில் எதிர்பாராத விதமாக பயோகேஸ் வெடித்து சிதறிய விபத்தில் சிக்கிக் கொண்டனர் என்பது தெரிய வந்தது. மேலும் காயமடைந்த இருவரில் ஒருவரான இன்ஜினியராக பணி செய்து வந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பட்டதாரியான ஆபரேட்டர் சரவணகுமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பொன்னேரியை சேர்ந்த பாஸ்கர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே அப்பகுதி மக்கள் அந்த தொழிற்சாலையை அகற்றக் கோரி வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திசையன்விளை அருகே கோவில் தண்ணீர் தொட்டியில் 3 வயது சிறுவன் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே இட்டமொழி பகுதியில் உள்ள அழகப்பபுரம் வடபத்திரகாளி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கோயில் பூசாரி இளங்காமணி. இவருடைய 3 வயது மகன் சுந்தரபாண்டி இட்டமொழி அருகே விஜயாச்சம்பாட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தோட்டம் பகுதியில் சிவன் கோவில் கட்டியுள்ளார். இந்த கோவிலில் பூஜை செய்வதற்காக இளங்காமணி தனது 3 வயது குழந்தையுடன் சென்றிருந்தார். அங்கு சிறுவனை தூங்க வைத்துவிட்டு இளங்காமணி பூஜை செய்து கொண்டிருந்தார். பூஜை செய்து முடித்துவிட்டு வந்து பார்க்கும்போது சிறுவனை காணவில்லை என்று பக்கத்தில் தேடி உள்ளனர்.
அப்போது கோவில் உள்ளே ஒரு தொட்டி ஒன்று இருந்த நிலையில் தொட்டியில் விழுந்திருக்கலாம் என்று தேடி பார்த்தபோது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில் தண்ணீர் தொட்டியில் சிறுவன் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமரின் படத்தை மிக மோசமாக சித்தரித்த தனியார் பத்திரிகை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கூறியுள்ளார். பிரதமர் மோடியை தரைக்குறைவாக சித்தரித்து படம் வெளியிட்ட தனியார் பத்திரிகையை கண்டித்து கமலாலயத்தில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன், பிரதமரின் கை கால்களுக்கு விலங்கிட்டிருப்பது போன்ற அட்டை படத்தை தனியார் பத்திரிகை வெளியிட்டிருப்பது மிகவும் தரைக்குறைவான செயல் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அமெரிக்காவில் இந்தியாவிற்கு நல்ல மரியாதையும் வரவேற்பும் கிடைத்து வரும் நிலையில் இந்திய நாட்டையே இழிவுபடுத்தும் மிக அருவருக்கத்தக்க செயலை செய்திருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், பிரதமரின் படத்தை மிக மோசமாக சித்தரித்த தனியார் பத்திரிகை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஒருவரின் மனது புண்படும் வகையில் செய்தியோ படமோ வெளியிடுவது ஜனநாயக ரீதியில் பத்திரிகை சட்டத்தின்படி தவறு எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிட மாடல் அரசை திருப்திப்படுத்துவதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களா எனவும் தனியார் பத்திரிகைக்கு கேள்வி எழுப்பினார். ட்ரம்ப் ஒதுக்கி போட்டு சரி பண்ணி உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருவரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை, இந்த மாதிரி ஒரு உலக தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மரியாதை மகத்துவமிக்க வரவேற்பு கொடுக்கிற தலைவருக்கு நீங்க செயின் போட்டு அட்டைப்படம் போடுறது மிகுந்த உள்நோக்கம். உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். தமிழ்நாடு மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கட்டும், மும்பையில் இருக்கட்டும், கல்கத்தால இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் விகடன் பத்திரிகை மேல நாங்க குற்றச்சாட்டு வச்சு அங்க இருக்கிற தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த அட்டப்படத்தை பார்த்துட்டு எப்படி இதை அனுமதிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. எல்லாத்துக்கும் விகடன் பதில் கொடுக்க போகுது. இது ரொம்ப அவதூறு. எந்த பத்திரிகைக்கும் இந்த மோசமான நிலை வரக்கூடாது. விழுப்புரத்தில் வாகனத்தின் பெட்ரோல் டேங்கில் மதுபானங்கள் கடத்தி வந்த நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 190 பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் சண்முகம், சதீஷ் மற்றும் காவலர்கள் தலைமையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வீரவாளி அம்மன் கோவில் அருகே சந்தேகப்படும்படி வந்த இருசக்கர வாகனத்தை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் மற்றும் இருக்கையில் சிறிய அறை போன்று வடிவமைத்து அதில் பாண்டிச்சேரி மதுபானங்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வசிக்கும் சரண்ராஜ் மற்றும் சாலையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தபாபு ஆகிய இருவரும் இந்த செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் கடத்தி வரப்பட்ட 190 பாட்டில்கள், 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திசையன்விளை அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கல்லூரி முதல்வர் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் பரப்பாடியைச் சேர்ந்த ஜேசு லிவிங்ஸ்டன் என்பவர் சாத்தான்குளத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்து வந்தார். இவர் மடத்தச்சம்பாடு கிராமத்தில் உள்ள தனது தந்தையை பார்த்துவிட்டு பரப்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிரே கல்லூரி மாணவர் ஜெயசிங் மற்றும் அவரது நண்பர் கரண் ஆகிய இருவரும் வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் அனைவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அனைவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் ஜேசு லிவிங்ஸ்டன் மற்றும் ஜெயசிங் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இதில் பலத்த காயமடைந்த கரண் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து திசையன்விளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முப்பெரும் விழா பேரணி மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு பவள விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் உறுதி செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாருக்கு தமிழக அரசு அம்பேத்கர் விருது வழங்கியது என முப்பெரும் விழா பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செங்கை மற்றும் காஞ்சி மண்டல செயலாளர் சிறுத்தை கிட்டோ தலைமையில் நடைபெற்றது. மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து துவங்கிய பேரணியை மாநில துணை பொதுச் செயலாளர் கனல்வெளி மற்றும் செய்யூர்
பனையூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அம்பேத்கரின் திருவுருவ சிலை மற்றும் பானை சின்னம் குதிரை வண்டியில் வைத்து பறை இசையுடன் ஊர்வலமாக மாமல்லபுரத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடக்கு மாமல்லபுரத்தில் முடிவுற்றது. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். திசையன் விளை கோர்ட் ITI டவுன் பஞ்சாயத்து பகுதியிலேயே அமைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திசையன் விளை தாலுகாவில் அமைக்கப்பட உள்ள கோர்ட் ITI டவுன் பஞ்சாயத்து பகுதியில் அல்லது அதன் 2 கிலோமீட்டர் சுற்றளவிலேயே அமைக்க வேண்டும். திசையன் விளை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திசையன் விளை காமராஜர் சிலை முன்பு பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக கவுன்சிலர் லிவ்யா சக்திவேல்குமார் தலைமை வகித்தார். இதில் முன்னாள் இந்து முன்னணி நகர தலைவர் ஜெயசீலன், ஒன்றிய துணைத் தலைவர் முத்தமிழ் செல்வி, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு தலைவர் ஆறு செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் ராதாபுரம் வடக்கு ஒன்றிய தலைவர் சக்திவேல் குமார் செய்திருந்தார். இதை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறோம். இதை தமிழக அரசுக்கு உடனடியாக தலையிட்டு மக்களின் அடிப்படை உரிமையான இந்த பிரச்சனைகளை சரி செய்து திசைமலை பகுதி மக்களை நிம்மதியாக வாழ்வதற்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தாருங்கள் என தாமரை சொந்தங்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலையில் மின்னொளியில் மாநில அளவிலான கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட கயிறு இழுக்கும் சங்கம் மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளி இணைந்து 24வது மாநில அளவிலான மாபெரும் மின்னொளியில் கயிறு இழுக்கும் போட்டியை நடத்தினர். போட்டியில் திருவண்ணாமலை, திருச்சி, திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 13 வயதிற்குட்பட்டவர்களுக்கு 380 கிலோ எடை பிரிவும், 15 வயதிற்குட்பட்டவர்களுக்கு 440 கிலோ எடை பிரிவும், 17 வயதிற்குட்பட்டவர்களுக்கு 480 கிலோ எடை பிரிவிலும் போட்டிகள் நடைபெற்றது. மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பிடிக்கும் அணியினர் வரும் மே மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டியில் தமிழ்நாடு அணியில் பங்கேற்க உள்ளனர். போரூர் அருகே தெரு நாய்களின் வாய் மற்றும் கால்களை கட்டி துன்புறுத்திய கும்பலிடமிருந்து ப்ளூ கிராஸ் அமைப்பினர் 3 நாய்களை மீட்டனர். சென்னை போரூர் அடுத்த ராமாபுரத்தில் உள்ள TLFIT பார்க்கில் தெரு நாய்களின் கால்கள் மற்றும் வாயை கட்டி துன்புறுத்துவதாக ப்ளூ கிராஸ் அமைப்பிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ப்ளூ கிராஸ் அமைப்பினர் அங்கு நாய்களை பிடித்து வந்த நபர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் நாய்களின் வாய் மற்றும் கால்கள் கட்டப்பட்டு துன்புறுத்தலுக்குள்ளான 3 நாய்களை மீட்டனர். மேலும் இதுகுறித்து தெரிவித்த ப்ளூ கிராஸ் அமைப்பினர் TLFIT பார்க்கில் நாய்கள் தொந்தரவாக இருப்பது என்று அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் மூலம் நாய்களை பிடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் இதையடுத்து நாய்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறினர். மேலும் இது சட்டப்படி குற்றம் என்றும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் குஜராத், UP வாரியர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 5 அணிகள் கலந்து கொண்டுள்ள 3வது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 2 லீக் ஆட்டங்கள் முடிந்துள்ளன. இந்த ஆட்டங்களில் பெங்களூரு மற்றும் டெல்லி அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் இந்த தொடரின் 3வது லீக் ஆட்டம் வதோதராவில் இன்று நடைபெற உள்ளது. இந்த ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ், UP வாரியர்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்திய நேரப்படி இந்த ஆட்டம் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22-23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். கத்தார் மன்னர் நாளை இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தனியார் இணையதளம் முடக்கம். பாஜகவின் பாசிச தன்மைக்கு இது எடுத்துக்காட்டு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். நடிகர் சத்யராஜின் மகளுக்கு திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் பொறுப்பு. திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. 80 கோடி மக்களுக்கு நாங்கள் உணவு அளிக்கிறோம். அமெரிக்க செனட் உறுப்பினருக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். திபெத்தில் நிலநடுக்கம் ரிக்டரில் 4.4 பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.